அரசியல் எனக்கு முழு நேர பணி அல்ல, நான் ஒரு துறவி. இப்படி யார் சொல்லியிருக்காரு தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாதையும் பாஜகவிலிருந்து விலக்கி வைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் முடிவு செய்திருக்கிறது. முதலில் மோடியிலிருந்து ஆரம்பித்து அமித்ஷா யோகி வரையிலும் களை எடுக்கக்கூடிய படலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாஜக கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், இன்றைக்கு வரைக்குமே ஊடகங்களில் ஒரு மிக முக்கியமான செய்தியாக வந்துட்டு இருக்கிறது. செப்டம்பர் மாதத்தில் மோடிக்கு 76 வயசாகுதான். அதனால் மோடி பிரதமர் பதவியிலிருந்து விலகவிருக்கிறாராம், ஓய்வு எடுக்க போகிறாராம் அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. ஆனால் உண்மையிலே ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், நீ கிளம்பப்பா, நீ இருந்ததெல்லாம் போதும், நீயும் உன்னுடைய தலைமையிலே இந்த ஆட்சி தொடருமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பிரச்சனை. அது இல்லை பிரச்சனை. நீ தொடர்ந்தால், மோடியினுடைய தலைமையில் இந்த ஆட்சி தொடர்ந்தால் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் உயிர்ப்போடு இருக்குவாங்கிறதே பிரச்சனையாக இருக்குது. நீ கிளம்பியிருப்பா அப்படின்னு ஆர்எஸ்எஸ் மோடியை கிளம்ப சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. இப்போ இந்த நேரத்தில் களை எடுக்கிறது அப்படின்னா மோடியை மட்டுமல்ல, யோகி வரைக்கும் அது தொடர்கிறது. இப்போது மோடி கிளம்புறாரு, அப்போ அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ இது தொடர்பாக ஒரு செய்தியாளர் யோகிகிட்ட போய் கேள்வி கேட்குறாரு. சார், எப்படி அடுத்ததப்போ நீங்கள் தான் பிரதமர் போல இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் யோகி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஒரு முழுநேர அரசியல்வாதி அல்ல, நான் ஒரு துறவி அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா நானும் அரசியலில் ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல, என்னுடைய பெயரும் பட்டியலில் போயிடுச்சு, நானும் கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு சொல்ல வேண்டியவங்க சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் யோகி ஆதித்யநாத். சரி, மோடிக்கு மேலே ஆர்எஸ்எஸ் இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. யோகி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்தியாவிலேயே மிக மோசமான மாநிலமாக உத்தரப்பிரதேசத்தை கொண்டு சேர்த்தார். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில் அப்பாவி மக்களுடைய வீடுகள் புல்டோசர்களால் இடித்தார் அல்லவா யோகி. புல்டோசர் ராஜ் அப்படிங்கிறத யோகி தானே கொண்டு வரார் இல்லையா? அந்த புல்டோசரால் இடித்த வீடுகளுக்கு தாலா 10 லட்சம் ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. யோகியினுடைய காட்டுமிராண்டித்தனமான செயலுக்கு நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய பதில் இது. சரியா? அப்போ சட்டத்திற்கு புறம்பான செயல்களை யோகியே முன்னின்று ஒரு துறவின்னு தன்னை சொல்கிறார், நான் ஒரு துறவின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னொருத்தருடைய வீடை புல்டோசர் வச்சு இடித்து நிரப்பு அப்படின்னு சொல்கிறார். அவர் எப்படி துறவியாக இருக்க முடியும் இல்லையா? இப்போ ஆர்எஸ்எஸ்ஸில் நீங்கள் நிறைய பேர் பார்த்தா காவி உடைய போட்டுட்டு தான் இருப்பான். ஆனால் ஆர்எஸ்எஸ் குண்டு வச்சுருக்கா? ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டிருக்கா? இப்போ எல்லாமே நடந்திருக்கு.